என்னதான் சம்பாரிச்சாலும் ஒரு பைசா கூட கையில் நிற்க மாட்டேங்குதான். செல்வம் வந்த வழி தெரியாமல் காணாமல் போயிடுதான். எப்படிடா இந்த செல்வத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீங்கள் வீட்டில் இந்த சிறு சிறு தவறுகளை செய்யாமல் இருங்க. அப்படி நீங்கள் செய்கிற தவறுகள் என்ன, அதை எப்படி செய்யாமல் தவிர்ப்பது, எப்படி பணத்தை ஈர்ப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, செல்வம் நிலைக்க விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது நல்லது. கொடுப்பவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும், வாங்குபவரால் பணத்தை திருப்பி கொடுக்க இயலும். திரும்ப கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் நடப்பது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அடுத்தது, வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இவைகள்லாம் உட்காரக்கூடாது. அடுத்தது, இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்களை எடுத்து செல்ல அனுமதிக்கவே கூடாது. அடுத்தது, எரியும் குத்து விளக்க தானாக அணைய விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். அடுத்தது, வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது, எழவு என்று கூறக்கூடாது. அடுத்தது, அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. அடுத்தது, துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. அடுத்தது, உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அடுத்தது, அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. அடுத்தது, உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை, வாகை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. அடுத்தது, வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. அடுத்தது, சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. அடுத்தது, ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சரசரநாமம் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாகவே வந்துவிடும். அடுத்தது, வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிகனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உலர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். அடுத்தது, சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூர்ணம், கோலம், சந்தனம், வாகை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தையும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தது. அடுத்தது, தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். அடுத்தது, பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்களை வாங்கி தந்து போஷித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறான். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். அடுத்தது, செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். அடுத்தது, சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், ஜோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். அடுத்தது, காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில், கோபுரம், இறைவனின் திருவுருவப் படம் இவற்றை பார்க்க வேண்டும். அடுத்தது, தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. அடுத்தது, விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கலமான சொல்லாகும். அடுத்தது, விளக்கை தாமாக மலையேற விடக்கூடாது. ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது. அப்போ எப்படிதான் சார் மலையேற்றுவது என்று தானே கேட்கிறீர்கள். அப்படி கேளுங்க. தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுதான் அமர்த்த வேண்டும், சரியா? அடுத்தது, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. அடுத்தது, மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஊனமுற்றவர்களோ ஏழை மாணவர்களோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். அடுத்தது, எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவிதமான ஊறுகாய்களை குறைவின்றி இருக்கட்டும். அடுத்தது, எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள். அடுத்தது, வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதில் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாகியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும்.
அடுத்தது எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருளை வாங்க வேண்டியது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அடுத்தது தயிர், அருகம்புல், பசு முதலியவர்களை தொடுவதும், நேர்மையாக இருப்பதும், அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும், கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். அடுத்தது குழந்தைகளிடமும் வயதானவர்களிடம் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வந்தடையும். இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும். அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலை வணங்கும். அடுத்தது அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாற்றப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம். அடுத்தது பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அடுத்தது அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். அடுத்தது இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. அடுத்தது வீட்டில் தூசி ஓட்டை சேரவிடக்கூடாது. அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். அடுத்தது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது. அடுத்தது மங்கையர்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அடுத்தது விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. அடுத்தது கோலம் இட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டு வாசலில் கோலம் இடுவது அவசியம். ஃப்ளாட்டுகளில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். அடுத்தது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. இந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்கள் வீட்டில் பணவரவு அமோகமாக இருக்கும். லக்ஷ்மி உங்கள் வீட்டில் தேடி ஓடி வருவா. கண்டிப்பாக இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க, திருத்திக்குங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.